நண்பர்களே வணக்கம். என்னோட நல்ல நேரம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதுல நான் ரொம்பவுமே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு ராசிகள்ல இருக்கக்கூடிய 6வது ராசியான துலாம் ராசிக்கான பலன்களை தான் இந்த பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். 2025ல துல்லியமாக கணிக்கப்பட்ட 25 பலன்கள் தான் இந்த பதிவுல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, துலாம் ராசியில பிறந்த நீங்க எளிமையானவங்க, யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டீங்க. உங்களோட 2025 தமிழ் புத்தாண்டு எந்த அளவுக்கு சிறப்பா இருக்கு அப்படிங்கறத தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். துலாம் ராசி அன்பர்களே, உங்களோட ராசிக்கு 3வது வீட்டுல இந்த புத்தாண்டு பிறக்க போகுதுங்க. துணிச்சலா சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. புதிய முகங்கள் உங்களுக்கு அறிமுகம் ஆவாங்க. இந்த புத்தாண்டுல வர வேண்டிய பணம் எல்லாம் உங்க கைக்கு வந்துடும். வருங்காலத்துல சேமிக்க தொடங்குவீங்க. சில விஷயங்கள்ல வெகு நாளாக வழக்குகள் இழுபறியாகவே இருந்துட்டு இருக்கும்ல, இனி அந்த நிலையெல்லாம் மாற போகுதுங்க. வழக்குகள் எல்லாமே சாதகமா முடிய போகுது. வருடம் பிறக்கும் போது செவ்வாய் 10ஆம் வீட்டுல அமர்ந்து இருக்கிறதுனால புது பொறுப்பும் பதவியும் தேடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். அரசாங்க அதிகாரிகளோட நட்புறவு உங்களுக்கு கிடைக்க போகுது. ஒரு சொத்தை வித்துட்டு பழைய சிக்கல்கள் எல்லாத்தையுமே தீர்த்துருவீங்க. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது. புது வீடு வாகனம்லாம் வாங்குவீங்க. சகோதர சகோதரிகளுக்கு ஒத்தாசையா இருப்பீங்க. வாழ்க்கை துணைவர் வழி உறவினர்கள் மத்தியில உங்களோட மதிப்பு அந்தஸ்து எல்லாமே உயரப்போகுது. உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு கூட போகுது. தாய் பள்ளியிலையும் மதிப்பு மரியாதை எல்லாமே கூட போகுது. உங்களை அழுத்திட்டு இருக்கும் இல்லையா, அந்த தாழ்வு மனப்பான்மை உங்களை விட்டு போக போகுதுங்க. இந்த ஆண்டு சனி 5ல நிற்கும் நிலையில சின்ன சின்ன தருணங்கள் தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாம குழம்புவீங்க. பிள்ளைங்களோட உயர்கல்வி, உத்தியோகம், திருமணம் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் கொஞ்சம் தாமதமாகும். அவங்க போக்கிலேயே அவங்கள விட்டுட்டு பிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது. கர்ப்பிணி பெண்ணுகள் பாத்தீங்கன்னா, மருத்துவரோட ஆலோசனையின்றி எந்த மருந்தையுமே சாப்பிட வேண்டாம். அதிக சுமையுள்ள பொருட்களை எதையுமே தூக்க வேண்டாம். பூர்வீக சொத்து பிரச்சனைகளை வேகம் கூடாது. பொறுமையோட காத்திருந்தாதான் நல்லது நடக்கும். அதே போல பழைய நண்பர்களுடன் சிலருடன் மனத்தாங்கல் வரலாம். பேச்சுல கடுமையா பேச வேண்டாம். புத்தாண்டு தொடக்கம் முதல் 25/4/2025 வரை உங்களோட ராசிக்கு 12ல கேது தொடர்றதுனால நீண்ட நாட்களாக போக நினைத்த குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்தோட சென்று நேர்த்திக்கடனை செலுத்துவீங்க. சில நாட்கள்ல உங்களுக்கு தூக்கம் குறைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் 25 வரையிலும் ராகு 6ஆம் வீட்டுல நிற்கிறதுனால மறைமுக எதிரிகளால ஆதாயம் அடைவீங்க. சொந்த பந்தங்களோட மதிக்கும்படி நடந்து கொள்வீங்க. பொது விழாக்கள், சுப நிகழ்ச்சிகள்ல முதல் மரியாதை கிடைக்குங்க. 26/4/2025 முதல் வருடம் முடியும் வரை கேது லாப வீட்டுல அமர்றதுனால செல்வாக்கு கூடும். கௌரவ பதவிகள் எல்லாமே தேடி வரப்போகுது. ஷேர் மூலமும் பணம் வரப்போகுது. ஏப்ரல் 26 முதல் ராகு 5ஆம் வீட்டுல நிற்கிறதுனால பிள்ளைகளால கொஞ்சம் அலைச்சல், செலவுகள் இருக்கும். மகளோட திருமணத்தை வெளியில கடன் வாங்கி முடிக்கிற மாதிரி சூழ்நிலைகள் வரும். மகனோட நட்பு மட்டத்தை கண்காணிக்கிறது ரொம்பவுமே நல்லது. பூர்வீக சொத்து பிரச்சனை கொஞ்சம் வெடிக்கும். புது சொத்துக்கள் வாங்கும்போது கவனமா இருக்கணுங்க. இந்த ஆண்டு பிறப்பு முதல் 10/5/2025 வரை உங்களோட ராசிக்கு 8ஆம் வீட்டுல நிற்கிறதுனால வீண் அழைப்புகள் அதிகரிக்கும். பிள்ளைகள் பிடிவாதமா இருப்பாங்க. பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகளை தீர்ப்புகள் கொஞ்சம் தாமதமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மனதுல இனம் புரியாத கவலைகள்லாம் வந்துட்டு போகும். தன்னம்பிக்கை குறையும். திடீர் பயணங்கள், செலவுகளால கொஞ்சமா திணற மாதிரி இருக்கும். தங்க நகைகள் இரவல் வாங்கவோ தரவோ வேண்டாம். மே 11ஆம் தேதி முதல் வருடம் முடியும் வரை குரு உங்க ராசிக்கு 9ஆம் வீட்டுல அமர்றதுனால ஆடம்பர செலவுகளை குறைச்சிட்டு சேமிக்க தொடங்குவீங்க. குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும். விஐபிகள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ற அளவுக்கு அவர்களோட நெருக்கமாவீங்க. திருமணம், அப்புறம் சீமந்தம், கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சிகள்ல வீடு களை கட்ட போகுது. சிலருக்கு குழந்தை பாக்கியம் கூட கிடைக்கும். வீட்டுல கூடுதலா ஒரு தளம் அல்லது அறை அமைக்கும் முயற்சிகள் பலித்தமாகும். தந்தையுடனான மோதல்கள் எல்லாமே விலகும். அவருக்கு இருந்த நோய்கள் எல்லாமே விலக போகுது. வியாபாரிகள் உங்களோட மாறுபட்ட அணுகுமுறையால லாபம் ஈட்டுவீங்க. திடீர் லாபம், பெரிய நிறுவனங்களோட புது ஒப்பந்தங்கள் இந்த மாதிரிலாம் நடக்கும். மருந்து, உணவு, ரியல் எஸ்டேட் வகைகளால லாபம் உண்டாகுங்க. கூட்டு தொழில் பங்குதாரர்களை புரிந்து கொள்ளாமல் அவ்வப்போது பிரச்சனை செஞ்சுட்டு இருப்பாங்க இல்லையா, இனி அவங்க உங்ககிட்ட பணிஞ்சுதாங்க போறாங்க. வேலையாட்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பணியை முடிக்கிறதுல இருந்த தேக்க நிலை எல்லாமே முடிய போகுது. மேலதிகாரி உங்களை நம்பி பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுக்க போறாரு. வருடத்தோட தொடக்கத்திலேயே பதவி, சம்பள உயர்வு, அப்புறம் புதிய வாய்ப்புகளை கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். வெளிநாட்டு தொடர்பான நிறுவனங்கள்ல இருந்து உங்களுக்கு அழைப்பு வரும்.
கணினி துறையினர் வந்து உற்சாகத்துல வந்து காணப்படுவீங்க. வேலை சுமை வந்து அதிகரிக்கவே வந்தா கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வந்து இரவல் கொடுக்கறதோ வாங்குறதோ வேண்டாம். மூன்றாம் நபர் பிரச்சனையில கொஞ்சம் தலையிடாம இருங்க. அடுத்தவங்க பிரச்சனையில மூக்க நுழைக்க வேண்டாம். புதிய முயற்சிகள், பொருள் வரவு, புதிய வேலைக்கான முயற்சி போன்றவற்றில் வந்து தொடக்கத்துல வந்து சிறிய தடைகள் வந்து தென்பட்டாலும் முடிவு வந்து உங்களுக்கு வெற்றியா தாங்க அமைய போகுது. பிரதோஷ வேலையில வந்து நரசிம்மருக்கு வந்து பானம் வந்து சமர்ப்பித்து வழிபடுங்க. பொது அன்னதான பணிகளுக்கு இயன்ற பங்களிப்பை வந்து செய்யுங்க. பிரச்சனைகளை நீக்கி முன்னேற்றம் வந்து உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க. வந்து உங்களுக்கான குறிக்கப்பட்ட 25 பலன்கள் தான் இந்த பதிவுல முற்றிலுமா வந்து கூறப்பட்டிருக்கு. ஏதாவது நல்ல காரியங்களை தொடங்குறதுக்கு முன்னாடி உங்களோட சுய ஜாதகத்தை ஒரு முறை சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து தொடங்குங்க. இது வந்து பொதுவான பலன்கள் அடிப்படையில் மட்டுமே வந்து கூறப்பட்டுள்ளது. மேலும் மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு என்னோட சேனலை வந்து தொடர்ந்து பாருங்க. மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ரொம்ப நன்றி நண்பர்களே.